கோலத்தை பற்றின ஒரு மருத்துவர் என்ற முறையில் அந்த பிரம்ம முடிச்சியை பார்க்கும் பொழுது எனக்கு மூளையில் உள்ள முடிச்சுகள் ஞாபகத்திற்கு வந்து, மூளையில இப்படிதான் முடிச்சாரு, சிறுநீரகத்திலும் இப்படித்தான் முடிச்சுகள் இருக்கும். அவள் வாழ்க்கை முடிந்து விடாமல் இருப்பதற்கு இந்த முடிச்சுகள் நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறதாக இந்த முடிச்சுகளுக்கு நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்னொன்று சொன்னாங்க, இந்த பிரம்ம முடிச்சி என்பது எங்க ஆரம்பிச்சோமோ அங்க வந்து முடிஞ்சிரும், அதான் வாழ்க்கை என்று சொன்னார்கள். ஆக அதை பார்க்கும் பொழுது இதுல பல வளைவு நெளிவுகள் இருக்கிறது. ஆக வாழ்க்கையில் வளைவு நெளிவுகள் வந்தால் அது நமக்கு சங்கடங்கள் இல்லை, நம்மை வெற்றியைத்தான் தருகிறது என்பதை இந்த பிரம்ம முடிச்சு நமக்கு உணர்த்துகிறது. புள்ளி நேரம் வச்சுட்டு போலாம், வாழ்க்கை அப்படி இருக்கிறதுல இப்படி போக வேண்டியிருக்கு, இப்படி போக வேண்டியிருக்கு, அப்படி போக வேண்டியிருக்கு, அப்படி போக வேண்டியிருக்கு, திருப்பி இப்படி வர வேண்டியிருக்கு, இப்படி வர வேண்டியிருக்கு, ஏன் என்னடா மாற்றி மாற்றி போக வேண்டி இருக்கிறதே என்று நாம் கவலைப்பட்டு கொண்டிருப்போம். ஆனா இன்னைக்கு பிரம்ம முடிச்சியை பார்க்கும் பொழுதுதான் மாற்றி 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 போவது கோலத்திற்காகத்தான், வாழ்க்கை அலங்கோலமாக மாறிவிடாமல் கோலமாக மிளிர வேண்டும் என்பதற்காகத்தான் நம் இறைவன் நம்மை மாற்றி 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 செல்ல வைக்கிறார் என்று எனக்கு அது தோன்றுகிறது. அதே போல ஏறக்குறைய 4.5 மணி நேரத்தில் இந்த கோலத்தை போட்டிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். நான் கேட்டேன், எவ்வளவு கிலோ மாவு ஆச்சுன்னு கேட்டேன், கோல மாவு ஆச்சுன்னு கேட்டேன். 170 கிலோ கோல மாவு ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது 2 விதம். ஒண்ணு மருத்துவர் என்ற முறையில் இது எப்படி முடிச்சா போச்சா, அப்படி போச்சா, இப்படி போச்சான்னு யோசனை பண்றேன். எவ்வளவு மணி நேரம் ஆச்சு, எவ்வளவு மனித சக்தி ஆச்சு, எவ்வளவு கோலம் ஆச்சு, இதுல எத்தனை பேர் பங்கெடுத்துக் கொண்டார்கள் என்று ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா, புதுச்சேரியில் உள்ள மக்களுக்கு எல்லாம் தெரியும், நான் எல்ஜி அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கும் பொழுது இதற்கு எவ்வளவு செலவானது என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு இது உலக சாதனைக்காக நாம் செலவிட்டிருப்பது மிக குறைவே என்று எனக்கு. இன்னொன்று, கோலம் என்பது ஒரு வீட்டுக்குள்ள நம்ம நுழையணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கு முன்னால கோலம் இருந்தா அந்த அனுபவமே தனிதான் இல்லையா? அதாவது வாரியார் சாமி சொல்லுவார், நீர் இல்லாத நெற்றி பால் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி கோலம் இல்லாத ஒரு முற்றத்தை பார்க்கும் பொழுது நமக்கு என்னவோ மாறி இருக்கும், ஒரு வெறுமை தான் இருக்கும். ஆனால் கோலம் உள்ள முற்றத்தை பார்க்கும் பொழுது வெறுமை பெருமையாக மாறுகிறது என்பதைத்தான் நான் தெரிந்து கொள்கிறேன். எங்க அம்மா நல்லா கோலம் போடுவாங்க, எனக்கு அவ்வளவா கோலம் போட வராது. ஆனா கோலத்தை ரசிக்க வரும், ரசிக்க வந்தா அது போதும் இல்லையா?